வெல்கம் டு ஹெச்வி குக்கிங் அண்ட் vlogs. நம்ம சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 250 ml கர்ட் நம்ம சேர்த்துக்கலாம், தயிர். அதில் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் விஸ்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன், ஒரு 1/2 லெமன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு. இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் லம்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், விஸ்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் 1/2 kg இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். லெக்கு, விங்ஸு, தை எல்லாமே இதில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணிட்டு ஒரு 3 to 4 hours நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா மேரினேட் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் மைதா, அதுக்கு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர். எதில் நம்ம 1 கப் எடுக்கிறோமோ அதில் 1/2 கப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஆல்ரெடி சிக்கன்லேயும் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 4-5 hours கழித்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இந்த மாவில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மாவு அது கூட ஒட்டணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஜலிச்சிக்கலாம். அப்போ தான் மாவு இல்லாமல் கொட்டும், எக்ஸஸாக இருக்க மாவு. அப்புறம் இது கூலிங்கான வாட்டர். ஸோ அந்த வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு உடனே திருப்பி இந்த மைதா மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா உதிரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லேயர்லாம் வரும். ஸோ கையில் உதிரனா சூப்பராக லேயர் வரும். இதில் பண்ணதுனால கொஞ்சம் லைட்டாக தான் வந்திருக்கு. ஸோ கையில் பண்ணால் நல்லா வரும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டோம். சூப்பராக யம்மியாக இருந்துச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.